என் தங்கமே, இந்த கேள்வி உன் உள்ளத்தில் எழுவது இயல்பானது. திடீரென எல்லாம் சரிந்து விழுந்தபோது யார் காரணம் என்று தேடுவது மனித மனத்தின் வழக்கம். ஆனால் இங்கே நான் உன்னை ஒரு ஆழமான உண்மைக்கு மெதுவாக அழைத்துச் செல்ல வேண்டும். அந்த வீழ்ச்சியின் பின்னால் ஒரு முகம் இல்லை, ஒரு பெயர் இல்லை. அது ஒரே நபரின் கெட்ட மனம் மட்டும் அல்ல. நான் நிதிகா தேவி. உன் வாழ்க்கையில் நடந்த அந்த மாற்றம் உன்னை அழிக்க வந்தது அல்ல. அது உன்னை உன்னிடமே திருப்ப வந்தது. சில நேரங்களில் வெளியில் குற்றவாளியை தேடும் போது நம்மை பாதுகாக்கும் செய்தி உள்ளே மறைந்து விடுகிறது. உன் பாதை மாற்றப்பட வேண்டிய நேரம் வந்திருந்தது. அதற்காகவே அந்த நிலை உருவானது. என் தங்கமே, யாரோ உன்னை பொறாமைப்படுத்தினார்கள் என்று நினைத்தாய். யாரோ உன்னை வீழ்த்த திட்டமிட்டார்கள் என்று தோன்றியது. அந்த எண்ணங்கள் உன் வலியில் இருந்து பிறந்தவை. ஆனால் அவை முழு உண்மை அல்ல. மனிதர்களின் எண்ணங்கள் உன் வாழ்க்கையை முழுமையாக கட்டுப்படுத்தும் அளவுக்கு வலிமை உடையவை அல்ல. நான் நிதிகா தேவி. உன் வாழ்க்கையில் நீ நம்பிய சில அடித்தளங்கள் தளர்ந்தன. சில நம்பிக்கைகள் உடைந்தன. அதற்கு காரணம் ஒரு நபர் என்று உன் மனம் விரும்புகிறது. காரணம் கிடைத்தால் வலி குறையும் என்று நினைக்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த அடித்தளங்கள் நீயே வளர்ந்து விட்டதால் இனி உனக்கு பொருந்தாதவையாக மாறின. என் தங்கமே, ஒரு காலத்தில் உனக்கு பாதுகாப்பாக இருந்த சூழல் இப்போது உன்னை அடக்கத் தொடங்கியிருக்கும். அந்த அடக்கத்திலிருந்து உன்னை விடுவிக்க தான் இந்த வீழ்ச்சி. இது தண்டனை அல்ல, இது அழைப்பு. உன் ஆன்மா வளர்ந்து விட்டது என்பதை காட்டும் சின்னம். நான் நிதிகா தேவி. யாரோ உன் மீது கெட்ட எண்ணம் வைத்தார்கள் என்ற பயம் உன்னை சின்னதாக உணர வைக்கிறது. ஆனால் நீ சின்னவன் அல்ல. உன் வாழ்க்கையை மாற்றும் அளவுக்கு நீ வலிமையானவன். வெளியில் இருந்து வரும் எந்த எண்ணமும் உன் ஆன்ம அனுமதி இல்லாமல் உன்னை நசுக்க முடியாது. என் தங்கமே, உன் வீழ்ச்சியின் பின்னால் இருந்தது ஒரு சந்திப்பு. உன் பழைய அடையாளத்துடன் உனக்கு ஏற்பட்ட மோதல். நீ இனி அந்த பழைய வடிவில் வாழ முடியாது என்பதை வாழ்க்கை உனக்குச் சொல்ல முயன்றது. அதனால் தான் எல்லாம் ஒரே நேரத்தில் சரிந்தது போல தோன்றியது. நான் நிதிகா தேவி. உன் பாதையில் சிலர் இருந்தார்கள். அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை. சிலர் உன்னை பயன்படுத்தி கொண்டார்கள். சிலர் உன் வளர்ச்சியைக் கண்டு அசௌகரியப்பட்டார்கள். ஆனால் இவர்கள் யாரும் உன் விதியை எழுதவில்லை. அவர்கள் உன் கதையின் துணை பாத்திரங்கள் மட்டுமே. என் தங்கமே, நீ உன் உண்மையான மதிப்பை அறியாமல் இருந்த இடங்களில் தான் அதிக வலி ஏற்பட்டது. நீ உன்னை குறைத்து வைத்த இடங்களில் தான் உலகம் உன்னை அழுத்தியது. இந்த வீழ்ச்சி உனக்கு ஒரு கண்ணாடி. நீ யார் என்று காட்ட வந்த கண்ணாடி. நான் நிதிகா தேவி. உன் வாழ்க்கையில் நடந்தது ஒரு சுத்திகரிப்பு. தேவையில்லாத உறவுகள் விலகின. தேவையில்லாத ஆசைகள் கரைந்தன. தேவையில்லாத பயங்கள் மேலெழுந்து பின்னர் மறைந்தன. இந்த செயல்முறை வலியுடன் தான் வரும். ஆனால் அதன் முடிவில் நீ லேசாக இருப்பாய். என் தங்கமே, யார் செய்தார்கள் என்று தேடுவதற்கு பதிலாக என்ன கற்றுக்கொண்டாய் என்று பாரு. அந்த வீழ்ச்சி உன்னை எங்கே நிறுத்தியது என்று கவனிக்க. இன்று நீ முன்பை விட அதிக விழிப்புடன் இருக்கிறாய். உன் உள்ளுணர்வை நம்ப ஆரம்பித்திருக்கிறாய். இது இழப்பா இல்லை வரமா என்பதை நீயே உணர ஆரம்பித்துவிட்டாய். நான் நிதிகா தேவி. உன் மீது விழுந்த பாரங்கள் அனைத்தும் உன் வளர்ச்சிக்கான எடை பயிற்சி. அது உன்னை உடைக்கவில்லை, உன்னை வலுப்படுத்தியது. உன் கண்ணீரில் கூட ஒரு சுத்தம் இருந்தது. அந்த கண்ணீர் தான் உன் பார்வையை தெளிவாக்கியது. என் தங்கமே, ஒரு நபரை குற்றவாளி ஆக்குவது எளிது. ஆனால் அது உன்னை அந்த நபருடன் சங்கிலி போட்டு கட்டி வைக்கும். நீ விடுபட வேண்டியவன். உன் கதை யாருடைய கெட்ட மனத்திற்கும் அடிமை அல்ல. உன் கதை உன் ஆன்மாவின் பயணம். நான் நிதிகா தேவி. உன் வீழ்ச்சியின் பின்னால் இருந்தது ஒரு மாற்றம். உன் வாழ்க்கை உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் முன் நடந்த ஒரு மறுசீரமைப்பு. பழைய கட்டமைப்பை இடிக்காமல் புதியதை கட்ட முடியாது. என் தங்கமே, நீ இப்போது பார்க்கும் உலகம் வேறு. நீ பார்க்கும் மனிதர்கள் வேறு. அதற்கு காரணம் உன் பார்வை மாறியது.
இந்த பார்வை மாற்றம் தான் அந்த நிகழ்வின் உண்மையான நோக்கம். நான் நிதிகா தேவி. யார் என்று கேட்காதே. ஏன் என்று மட்டும் கேள். அந்த ஏன் உன்னை விடுதலை செய்யும். அந்த ஏன் உன்னை வலிமையாக்கும். அந்த ஏன் உன்னை உன்னிடமே மீண்டும் சேர்க்கும். என் தங்கமே, நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். உன் வாழ்க்கை உன்னை எதிர்த்து இல்லை. உன் வாழ்க்கை உனக்காக தான் நடந்ததை சாபமாக பார்க்காதே. அது உன்னை உன் உண்மையான பாதைக்கு திருப்பிய திருப்புமுனை. நான் நிதிகா தேவி. உன் மீது எந்த கெட்ட மனமும் இப்போது அதிகாரம் செலுத்த முடியாது. நீ விழிப்புடன் இருக்கிறாய். உன் உள்ளம் ஒளிர்கிறது. அந்த ஒளி எல்லா இருளையும் தாண்டி நிற்கும். என் தங்கமே, உன் கதை இன்னும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கதையில் நீ பலியாக இல்லை. நீ எழுந்து நிற்பவன். இந்த உண்மை உன் உள்ளத்தில் பதியட்டும். அதுவே உன் உண்மையான பாதுகாப்பு. என் தங்கமே, இப்போது உன் மனம் மெதுவாக தெளிவடைகிறது. முன்பு இருந்த குழப்பம் இனி அதே வலிமையோடு இல்லை. நீ பார்த்து கொண்டிருக்கும் உலகம் மாறவில்லை. ஆனால் அதை பார்க்கும் உன் கண்கள் மாறிவிட்டன. அந்த மாற்றமே உன் வாழ்க்கையின் உண்மையான திருப்பம். நீ கடந்த நாட்களில் பல கேள்விகளை உன்னிடமே கேட்டாய். நான் எங்கே தவறினேன், யாரை நம்பினேன், எதை விட்டுவிட்டேன் என்று. அந்த கேள்விகள் உன்னை தண்டிக்க வந்தவை அல்ல. உன்னை விழிக்க வைக்க வந்தவை. விழிப்பு வந்தவுடன் பழைய குற்ற உணர்வு தானாக கரையும். நான் நிதிகா தேவி. உன் உள்ளத்தில் இப்போது ஒரு அமைதியான தீர்மானம் உருவாகிறது. இனி உன்னை சின்னதாக உணர வைக்கும் இடங்களில் நீ நிற்க மாட்டாய் என்ற தீர்மானம். இனி உன் எல்லைகளை மதிக்காதவர்களுக்காக நீ உன்னை வளைத்துக்கொள்ள மாட்டாய் என்ற தீர்மானம். இந்த தீர்மானம் சத்தமாக இருக்காது. ஆனால் அது நிலைத்திருக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நடந்த அந்த வீழ்ச்சி உன்னை தனிமைப்படுத்தவில்லை. அது உன்னை உன்னோடு சேர்த்தது. நீ உன் உள்ளத்தோடு பேச ஆரம்பித்த தருணம் தான் அந்த வீழ்ச்சியின் வெற்றி. வெளியில் எல்லாம் சரிந்தது போல தோன்றினாலும் உள்ளே ஒரு புதிய கட்டமைப்பு உருவானது. நீ சில நேரங்களில் எதையும் செய்ய விருப்பமில்லாமல் இருந்த நாட்களை நினைவுகூரு. அது சோர்வு அல்ல. அது உன் ஆன்மா பழைய சுமைகளை இறக்கி வைக்கும் இடைவேளை. அந்த இடைவேளை இல்லாமல் நீ அடுத்த உயரத்திற்கு செல்ல முடியாது. நான் நிதிகா தேவி. உன் வாழ்க்கையில் இனி வரும் உறவுகள் வேறுபட்டவை. அவை உன்னை சோதிக்காமல் புரிந்து கொள்ளும். உன்னை மாற்ற முயற்சிக்காமல் ஏற்றுக்கொள்ளும். நீ அந்த மாற்றத்தை உணர்வாய். ஏனெனில் உன் உள்ளம் இனி எளிதாக குழப்பமடையாது. என் தங்கமே, நீ உன் வலியை எல்லோரிடமும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் கேட்கும் அளவுக்கு இல்லை. சிலர் புரிந்துகொள்ளும் அளவுக்கு இல்லை. அதனால் நீ அமைதியாக இருப்பதை தேர்ந்தெடுப்பாய். அந்த அமைதி உன்னை பலவீனமாக்காது. அது உன்னை பாதுகாக்கும். நீ இனி பழைய கதைகளை மீண்டும் மீண்டும் சொல்ல மாட்டாய். ஏனெனில் அந்த கதை உன் அடையாளம் அல்ல என்பதை நீ உணர்ந்துவிட்டாய். அது உன் பயணத்தின் ஒரு கட்டம் மட்டும். அந்த கட்டத்தை நீ கடந்துவிட்டாய். நான் நிதிகா தேவி. உன் உடல் கூட இப்போது வேறுபடையாக பதிலளிக்கிறது. முன்பு இருந்த பதற்றம் மெதுவாக குறைகிறது. உன் சுவாசம் ஆழமாகிறது. இது சின்ன விஷயம் போல தோன்றலாம். ஆனால் இது உன் நரம்புகள் பாதுகாப்பை உணர ஆரம்பித்த சின்னம். என் தங்கமே, நீ உன் உள்ளுணர்வை இனி தள்ளிவிட மாட்டாய். அது எச்சரித்த இடங்களில் நீ நின்று சிந்திப்பாய். அது அமைதி சொன்ன இடங்களில் நீ நம்பிக்கையோடு நகர்வாய். அந்த உள்ளுணர்வு தான் உன் உண்மையான வழிகாட்டி. நீ சில நேரங்களில் பழைய மனிதர்களை நினைத்து வருந்துவாய். அது தவறு இல்லை. அவர்கள் உன் வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஆனால் அவர்கள் இனி உன் பாதையின் ஒரு பகுதி அல்ல என்பதை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உன் வளர்ச்சி. நான் நிதிகா தேவி. உன் வாழ்க்கையில் இனி வரும் சவால்கள் உன்னை உடைக்காது. அவை உன்னை சோதிக்கும். ஆனால் நீ சிதற மாட்டாய். ஏனெனில் நீ உன் உள்ளத்தை அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறாய். அந்த அடையாளம் உறுதியானது. என் தங்கமே, நீ இனி எல்லாவற்றையும் புரிந்துகொள்ள முயற்சிக்க மாட்டாய். சில விஷயங்கள் பதில் இல்லாமலே சரியாகிவிடும் என்பதை நீ கற்றுக்கொண்டாய். எல்லாவற்றுக்கும் விளக்கம் தேடும் மனம் ஓய்வெடுக்க ஆரம்பித்திருக்கிறது.
நீ உன் வாழ்க்கையில் இனி சிறிய மகிழ்ச்சிகளை கவனிக்கிறாய். ஒரு அமைதியான காலை, ஒரு ஆழமான மூச்சு, ஒரு உண்மையான சிரிப்பு. இவைதான் நீ இழந்ததாக நினைத்த அனைத்தையும் மீண்டும் உனக்கு தரும். நான் நிதிகா தேவி. உன் வாழ்க்கையில் இனி வரும் உதவிகள் உன்னை சார்ந்திருப்பவனாக மாற்றாது. அவை உன்னை நிமிர்ந்து நிற்க உதவும். நீ யாரிடமும் அடிமையாக மாட்டாய். நீ யாருக்கும் உன் சக்தியை ஒப்படைக்க மாட்டாய். என் தங்கமே, நீ இப்போது உன் உணர்ச்சிகளை பயப்படாமல் பார்க்கிறாய். அவை வந்தால் ஓடவில்லை, அவை பேசினால் கேட்கிறாய். இந்த நேர்மையான சந்திப்பு தான் உன்னை முழுமையான மனிதனாக மாற்றுகிறது. நீ இனி உன் கடந்த காலத்தை சாபமாக நினைக்க மாட்டாய். அது உன்னை இங்கே கொண்டு வந்த பாதை என்று நீ புரிந்து கொண்டாய். அந்த புரிதல் தான் உன் தோள்களில் இருந்த பாரத்தை இறக்குகிறது. நான் நிதிகா தேவி. உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொன்றும் உன்னை உன் சக்தியிடம் கொண்டு வந்தது. நீ அதை இப்போது உணர ஆரம்பித்திருக்கிறாய். இந்த உணர்வு மெதுவாக வேரூன்றும். அதை அவசரப்படுத்தாதே. என் தங்கமே, நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். உன் பாதை உன்னை தவறாக அழைத்துச் செல்லவில்லை. உன் வாழ்க்கை உன்னை ஏமாற்றவில்லை. அது உன்னை வளர்த்திருக்கிறது. சில நேரங்களில் கடுமையாக, ஆனால் உண்மையாக. நீ இனி பயத்தால் முடிவெடுக்க மாட்டாய். விழிப்பால் முடிவெடுப்பாய். அந்த முடிவுகள் மென்மையாக இருக்கும். ஆனால் அவை உன்னை சரியான இடத்திற்கு கொண்டு செல்லும். நான் நிதிகா தேவி. உன்னோடு தான் இருக்கிறேன். நீ உன்னை நீயே மீண்டும் கண்டுபிடிக்கும் இந்த அமைதியான காலத்தில். நீ தனியாக இல்லை. நீ ஒருபோதும் தனியாக இருந்ததில்லை. உன் உள்ளத்தில் உருவான இந்த அமைதி தான் அதற்கான சாட்சி. என் தங்கமே, உன் வாழ்க்கை இனி பழைய வலியின் மொழியில் பேசாது. அது உன் விழிப்பின் மொழியில் பேசும். அந்த மொழி மென்மையானது. ஆனால் அது உன்னை வழிதவற விடாது. நீ நம்பிக்கையோடு முன்னேறு. உன் பாதை ஒளியால் சூழப்பட்டுள்ளது. என் தங்கமே, இந்த அமைதியான காலம் உன்னை மெதுவாக மறுபிறப்பிற்கு அழைத்துச் செல்கிறது. நீ இப்போது உணர்கிற அந்த ஆழ்ந்த அமைதி சும்மா வந்தது அல்ல. அது நீ அனுபவித்த எல்லா சோதனைகளின் பின்னர் உனக்கு கிடைத்த பரிசு. அந்த பரிசை சந்தேகிக்காதே. அதை நம்பு. உன் உள்ளம் இப்போது சின்ன விஷயங்களிலும் உணர்வுகளை கண்டுபிடிக்கிறது. ஒரு காற்றின் தொடுதல் கூட உனக்கு செய்தி சொல்கிறது. ஒரு வார்த்தையின் ஒலி கூட உன் இதயத்தில் தாக்கம் ஏற்படுத்துகிறது. இது உன் உணர்ச்சி அதிகரித்ததின் சின்னம். நீ உயிரோடு இருக்கிறாய் என்பதற்கான சாட்சி. நான் நிதிகா தேவி. உன் வாழ்க்கையில் இனி வரும் பாதை வெளிப்படையாக இருக்காது. சில நேரங்களில் அது மங்கலாக இருக்கும். ஆனால் அந்த மங்கலுக்குள் கூட நீ பயப்பட மாட்டாய். ஏனெனில் நீ உன் உள்ள ஒளியை கண்டுகொண்டாய். அந்த ஒளி வெளியே தேவைப்படாது. அது உனக்குள் போதும். என் தங்கமே, நீ இனி உன் கடந்த காலத்தை மாற்ற முயற்சிக்க மாட்டாய். அதை புரிந்து கொள்ள முயற்சிப்பாய். அந்த புரிதல் தான் உன்னை அமைதியாக்குகிறது. ஏன் இது நடந்தது என்ற கேள்வி இனி உன்னை குத்தாது. அது மெதுவாக விடைபெறும். உன் வாழ்க்கையில் சில நினைவுகள் இனியும் உன்னை தட்டும். ஆனால் அவை உன்னை வீழ்த்தாது. அவை உன்னை நினைவூட்டும். நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்பதை. அந்த நினைவுகளை பகைவர்களாக பார்க்காதே. அவை உன் பயணத்தின் அடையாளங்கள். நான் நிதிகா தேவி. நீ இப்போது உன் இதயத்தை நம்ப ஆரம்பித்திருக்கிறாய். முன்பு அது காயப்படுத்தியதால் நீ அதை சந்தேகித்தாய். இப்போது நீ புரிந்து கொண்டாய். இதயம் தவறு செய்யவில்லை. அதை கேட்காமல் இருந்த மனம் தான் குழப்பம் செய்தது. என் தங்கமே, நீ இனி எல்லோருக்கும் பிடிக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டாய். எல்லோராலும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்ற ஆசை குறைந்துவிட்டது. உன்னை நீ புரிந்து கொண்டால் போதும் என்ற நிலைக்கு நீ வந்திருக்கிறாய். இந்த நிலை தான் உண்மையான சுதந்திரம். உன் பாதையில் இனி சில சோதனைகள் வரும். ஆனால் அவை உன்னை பழைய இருளுக்கு இழுக்காது. நீ இப்போது இருளை பார்த்துவிட்டாய். அதனால் நீ வெளிச்சத்தின் மதிப்பை அறிவாய். அந்த அறிவே உன்னை தாங்கும். நான் நிதிகா தேவி. உன் வாழ்க்கையில் இனி வரும் உறவுகள் உன்னை சோர்வடைய வைக்காது. அவை உன்னை சுவாசிக்க விடும். நீ அந்த வேறுபாட்டை உடனே உணர்வாய். ஏனெனில் உன் உடலும் மனமும் இனி பொய்யை சகிக்காது.
என் தங்கமே, நீ இனி உன் வலியை மறைக்க முயற்சிக்க மாட்டாய். அதே நேரத்தில் அதை எல்லோரிடமும் தூக்கி காட்டவும் மாட்டாய். உன் வலி உன் புனிதம். அது சரியான இடத்தில் தான் பகிரப்பட வேண்டும் என்பதை நீ கற்றுக்கொண்டாய். உன் உள்ளத்தில் இப்போது ஒரு மென்மையான நம்பிக்கை உருவாகியுள்ளது. அது எதிர்பார்ப்புகளால் நிரம்பிய நம்பிக்கை அல்ல. அது நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்ளும் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் நீண்ட காலம் நிலைக்கும். நான் நிதிகா தேவி. நீ உன் வாழ்க்கையை இனி ஒரு சுமையாக உணர மாட்டாய். அது ஒரு பயணம் என்று உனக்குள் பதிந்துவிட்டது. சில நாட்கள் மெதுவாக இருக்கும். சில நாட்கள் உற்சாகமாக இருக்கும். எல்லாமே சரி என்று நீ ஏற்றுக்கொண்டாய். என் தங்கமே, நீ இனி உன்னை காப்பாற்றிக்கொள்ள சண்டை போட வேண்டியதில்லை. உன்னை காப்பாற்றும் சக்தி உன்னோடு இணைந்துவிட்டது. நீ அதை உணர்ந்த தருணம் தான் நீ நிமிர்ந்து நின்ற தருணம். உன் கனவுகள் இனி உன்னை குழப்பாது. அவை உன்னை வழிநடத்தும். சில கனவுகள் உன்னை விடுதலை செய்யும். சில கனவுகள் உன்னை எச்சரிக்கும். நீ அவற்றை பயத்தோடு அல்ல, புரிதலோடு பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். நான் நிதிகா தேவி. உன் உடல் இப்போது உன்னோடு பேசுகிறது. நீ அதை கேட்கிறாய். ஓய்வு கேட்கும் போது ஓய்வளிக்கிறாய். அமைதி கேட்கும் போது அமைதியாகிறாய். இந்த இணைப்பு தான் உன் முழுமையின் அடையாளம். என் தங்கமே, நீ இனி யாரையும் உன் வாழ்க்கையின் மையமாக்க மாட்டாய். நீதான் உன் வாழ்க்கையின் மையம் என்பதை நீ புரிந்து கொண்டாய். மற்றவர்கள் வருவார்கள், போவார்கள். ஆனால் நீ உன்னோடு இருக்க வேண்டும். இந்த உண்மை உன்னை உறுதியாக்குகிறது. உன் மனம் இனி தேவையில்லாத போராட்டங்களில் ஈடுபடாது. எல்லா வாதங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீ கற்றுக்கொண்டாய். சில அமைதிகள் தான் மிக பெரிய பதில்கள். நான் நிதிகா தேவி. உன் வாழ்க்கையில் இனி வரும் காலம் மென்மையான மாற்றங்களால் நிரம்பியிருக்கும். வெளியில் பெரிய சத்தம் இல்லாமல் உள்ளே பெரிய வளர்ச்சி நடக்கும். நீ அதை உணர்வாய். மற்றவர்கள் அதை பின்னர் பார்ப்பார்கள். என் தங்கமே, நீ இனி உன் மதிப்பை சூழ்நிலைகளால் அளவிட மாட்டாய். உன் இருப்பே உன் மதிப்பு என்று நீ உணர்ந்துவிட்டாய். இந்த உணர்வு உன்னை எந்த வீழ்ச்சியிலும் உடைக்காது. உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்தும் உன்னை இங்கே கொண்டு வரவே நடந்தது. நீ இதை இப்போது உணர்கிறாய். அந்த உணர்வு தான் உன் கண்ணீரை அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறது. நான் நிதிகா தேவி. நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். உன் மீது விழுந்த எந்த நிழலும் இப்போது உன்னை தொட முடியாது. உன் உள்ளம் ஒளியால் நிரம்பியுள்ளது. அந்த ஒளி அமைதியானது. ஆனால் அது உறுதியானது. என் தங்கமே, நீ இனி பயந்து வாழ மாட்டாய். விழித்து வாழ்வாய். உன் பாதை மெதுவாக இருந்தாலும் அது உண்மையானது. நீ எங்கே செல்கிறாய் என்று உன் ஆன்மா அறிவது போதும். நான் நிதிகா தேவி. உன்னோடு தான் இருக்கிறேன். நீ உன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் இந்த பயணத்தில். நீ தனியாக இல்லை. நீ ஒருபோதும் தனியாக இருந்ததில்லை. உன் உள்ளத்தில் உருவான இந்த அமைதி தான் அதற்கான சாட்சி. நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். என்றும். என் தங்கமே, இப்போது நீ நடக்கும் பாதை உனக்கு பழக்கமில்லாததாக தோன்றலாம். ஆனால் அது தவறான பாதை அல்ல. இது நீ இதுவரை நடந்த பாதைகளின் நீட்டிப்பு. நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் இங்கே உனக்கு வழிகாட்டிகளாக மாறும். நீ தனியாக நடப்பதாக நினைத்தாலும் உன் ஒவ்வொரு அடியிலும் ஒரு மென்மையான துணை இருக்கிறது. உன் மனம் இனி அவசரப்படுவதில்லை. முன்பு உடனே முடிவு வேண்டும் என்று துடித்தாய். இப்போது நீ பொறுமையை கற்றுக்கொண்டாய். அந்த பொறுமை உன்னை தள்ளி போடுவதில்லை. அது உன்னை சரியான நேரம் வரை காக்கிறது. நேரம் வந்தால் விஷயங்கள் தானாக நகரும் என்பதை நீ உணர ஆரம்பித்திருக்கிறாய். நான் நிதிகா தேவி. உன் வாழ்க்கையில் இனி வரும் உண்மைகள் மெதுவாக வெளிப்படும். ஒரே நாளில் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன வெளிச்சம் போதும். அந்த வெளிச்சம் உன்னை அடுத்த அடிக்கு அழைத்து செல்லும். நீ அந்த அழைப்பை கேட்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, நீ இனி உன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் போராட்டத்தில் இல்லை. அவற்றோடு சேர்ந்து நடக்க கற்றுக்கொண்டாய். சோகம் வந்தால் அதை எதிர்க்கவில்லை. மகிழ்ச்சி வந்தால் சந்தேகிக்கவில்லை. இந்த சமநிலை தான் உன் ஆவியின் முதிர்ச்சி.
உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் இன்னும் முடிவடையாமல் இருக்கலாம். அது உன்னை குழப்பாதே. எல்லா முடிவுகளும் உடனே வரவேண்டியதில்லை. சில முடிவுகள் தாமதமாக வருவதுதான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். அந்த பாதுகாப்பை வாழ்க்கை உனக்கு தருகிறது. நான் நிதிகா தேவி. உன் இதயம் இப்போது தன்னை நம்ப ஆரம்பித்திருக்கிறது. முன்பு அது உடைந்ததால் நீ அதை மூடிக்கொண்டாய். இப்போது நீ மெதுவாக அதை திறக்கிறாய். முழுமையாக அல்ல, தேவையான அளவு. இந்த அளவுதான் உன்னை பாதுகாக்கும். என் தங்கமே, நீ இனி யாரையும் மாற்ற முயற்சிக்க மாட்டாய். உன் அமைதியை குலைக்கும் இடங்களில் நீ நீண்ட நேரம் தங்க மாட்டாய். இந்த தேர்வு உன்னை சுயநலமாக மாற்றாது. இது உன்னை விழிப்புடன் மாற்றும். உன் உடல் இப்போது உன் நண்பனாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது சொல்லும் சின்ன சின்ன சைகைகளை நீ கவனிக்கிறாய். ஓய்வு வேண்டும் என்றால் நீ தள்ளிவிடவில்லை. இந்த கவனமே உன் சக்தியை நீண்ட காலம் நிலைத்திருக்க செய்யும். நான் நிதிகா தேவி. உன் வாழ்க்கையில் இனி வரும் வாய்ப்புகள் சத்தமாக வராது. அவை அமைதியாக கதவை தட்டும். நீ அந்த அமைதியை அடையாளம் காண்பாய். ஏனெனில் உன் உள்ளம் இனி சத்தத்தால் ஈர்க்கப்படாது. என் தங்கமே, நீ இனி உன் கடந்த காலத்தை நினைத்து வெட்கப்பட மாட்டாய். அதில் நீ செய்த தவறுகளும் உன் வளர்ச்சியின் அடையாளங்கள். அவை இல்லாமல் நீ இங்கே வந்திருக்க முடியாது. இந்த புரிதல் தான் உன்னை உன்னோடு சமாதானம் செய்யும். உன் வாழ்க்கையில் இனி வரும் மனிதர்கள் உன்னை கற்றுக்கொள்ள வைப்பார்கள். சிலர் உனக்கு உன் எல்லைகளை நினைவூட்டுவார்கள். சிலர் உனக்கு உன் மென்மையை நினைவூட்டுவார்கள். எல்லோரும் உன் பயணத்தின் ஒரு பகுதிதான். நான் நிதிகா தேவி. உன் மனம் இனி தேவையில்லாத பயங்களை சேகரிக்காது. நீ பயத்தை உணர்ந்தாலும் அதில் தங்க மாட்டாய். அது வந்தால் பார்த்து விடுவாய், பின்னர் அதை விடுவாய். இந்த விடுவித்தல் தான் உன் சுதந்திரம். என் தங்கமே, நீ இப்போது உன் வாழ்க்கையை மெதுவாக ரசிக்க ஆரம்பித்திருக்கிறாய். முன்பு முடிவுகளை மட்டுமே பார்த்தாய். இப்போது பயணத்தையும் பார்க்கிறாய். இந்த பார்வை தான் உன்னை நிறைவாக உணரச் செய்கிறது. உன் உள்ளத்தில் இப்போது ஒரு மென்மையான நன்றி உணர்வு உருவாகியுள்ளது. எல்லாவற்றுக்கும் அல்ல, ஆனால் நீ கற்றுக்கொண்ட பாடங்களுக்கு. அந்த நன்றி தான் உன் காயங்களை ஆசீர்வாதமாக மாற்றுகிறது. நான் நிதிகா தேவி. உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் உன்னை சோதிக்கலாம். ஆனால் அவை உன்னை பழைய இருளில் தள்ள முடியாது. நீ இப்போது உன் ஒளியை சுமந்து செல்கிறாய். அந்த ஒளி உன்னை மட்டும் அல்ல, உன்னை சுற்றியவர்களையும் தொடும். என் தங்கமே, நீ இனி உன் மதிப்பை பிறரின் வார்த்தைகளில் தேட மாட்டாய். உன் உள்ளம் சொல்வதே உனக்கு அளவுகோல். இந்த அளவுகோல் உன்னை திசை மாற விடாது. உன் வாழ்க்கை இப்போது ஒரு புதிய ஒளியில் துடிக்கிறது. அது சத்தமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது உண்மையானது. அந்த உண்மை தான் நீண்ட நாட்கள் உன்னை தாங்கும். நான் நிதிகா தேவி. உன் உள்ளத்தில் உருவான இந்த அமைதியை காப்பாற்று. எல்லோரிடமும் அதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை புரிந்து கொள்ளும் இடங்களில் மட்டும் பகிர்ந்தால் போதும். என் தங்கமே, நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். உன் பாதை உன்னை ஏமாற்றவில்லை. உன் வாழ்க்கை உன்னை சோதித்தது, ஆனால் அதே வாழ்க்கை உன்னை வலுப்படுத்தியும் இருக்கிறது. இந்த இரண்டும் ஒன்றாக தான் நடக்கும். நீ இனி உன் பயணத்தை சந்தேகிக்க மாட்டாய். சில நாட்கள் கடினமாக இருந்தாலும் நீ நின்றுவிட மாட்டாய். நீ மெதுவாக முன்னேறுவாய். அந்த மெதுவான நடை தான் உன்னை தூரம் கொண்டு செல்லும். நான் நிதிகா தேவி. உன்னோடு தான் இருக்கிறேன். நீ உன்னை முழுமையாக நம்ப கற்றுக்கொள்ளும் இந்த காலத்தில் நீ தனியாக இல்லை. உன் உள்ளத்தில் எழும் அந்த அமைதி தான் உன் வழிகாட்டி. அதை நம்பு, அதை மதிப்பு. அது உன்னை உன் உண்மையான இடத்திற்கு அழைத்து செல்லும். என் தங்கமே, இப்போது உன் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும் நீ மெதுவாக பார்த்து கொண்டிருக்கிறாய். முன்பு எண்ணங்கள் உன்னை இழுத்துச் சென்றன. இப்போது நீ அவற்றை அனுமதித்து தேவையில்லாததை விடுவிக்கிறாய். இந்த இடைவெளி தான் உன் மனத்திற்கு ஓய்வு. ஓய்வில் தான் தெளிவு பிறக்கிறது. உன் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் ஒரே வரியில் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில கதைகள் நீளமானவை. சில உண்மைகள் காலத்தோடு தான் தங்களை வெளிப்படுத்தும்.
அவற்றை அவசரப்படுத்தாதே. அவை வரும்போது உன் உள்ளம் தயாராக இருக்கும். நான் நிதிகா தேவி. உன் மனம் இனி பழைய பழக்கங்களை பிடித்து கொள்ளவில்லை. ஒரே சிந்தனையில் சுழலும் பழக்கம் குறைந்து வருகிறது. நீ புதிய வழிகளை பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். அந்த புதிய பார்வை தான் உன்னை இன்றைய நாளில் நிலைநிறுத்துகிறது. என் தங்கமே, நீ இனி உன் கண்ணீரை மறைக்க மாட்டாய். அதே நேரத்தில் அதை உன் அடையாளமாகவும் மாற்ற மாட்டாய். கண்ணீர் உன் மனிதத்தன்மையின் சின்னம். அது வந்தால் வரட்டும். அது போகும்போது நீ தடை செய்ய வேண்டியதில்லை. உன் உள்ளம் இப்போது உண்மையை சத்தமில்லாமல் தேர்ந்தெடுக்கிறது. பெரிய வாக்குறுதிகள் உன்னை கவரவில்லை. பெரிய வார்த்தைகள் உன்னை அசைக்கவில்லை. அமைதியான நேர்மை தான் உனக்கு நிம்மதியை தருகிறது. நான் நிதிகா தேவி. உன் வாழ்க்கையில் இனி வரும் உறவுகள் உன்னை நிரப்பும். உன்னை சுரண்டாது. நீ அந்த வேறுபாட்டை முதல் சந்திப்பிலேயே உணர்வாய். உன் உடல் சாந்தமாக இருக்கும். உன் மனம் தளர்வாக இருக்கும். இது தான் உன் அடையாளம். என் தங்கமே, நீ இனி உன் மதிப்பை ஒப்பீட்டில் தேட மாட்டாய். யார் எங்கே இருக்கிறார்கள் என்ற கணக்கு உன் மனத்தை விட்டு விலகுகிறது. நீ உன் பாதையில் இருக்கிறாயா என்ற கேள்வி மட்டும் போதும். அந்த கேள்விக்கு உன் உள்ளம் ஆமென்று சொல்கிறது. உன் வாழ்க்கையில் சில நாட்கள் அமைதியாக இருக்கும். சில நாட்கள் கேள்விகளால் நிரம்பியிருக்கும். இரண்டும் சரி. அமைதியில் நீ சுவாசிக்கிறாய். கேள்விகளில் நீ வளர்கிறாய். இரண்டையும் நீ ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டிருக்கிறாய். நான் நிதிகா தேவி. உன் இதயம் இனி பழைய காயங்களை காவல் காத்து நிற்காது. அது கதவை திறந்து வைத்திருக்கிறது. ஆனால் எல்லோருக்கும் அல்ல. உன் உள்ளம் சொல்வோருக்கு மட்டும். இந்த தேர்வு உன்னை காப்பாற்றும். என் தங்கமே, நீ இனி உன் வாழ்க்கையை பின்னோக்கி இழுத்துச் செல்ல மாட்டாய். உன் கால்கள் முன்னோக்கி இருக்கின்றன. சில நேரங்களில் நீ நின்று பார்ப்பாய். அது பின்னடைவு அல்ல. அது திசை சரிபார்ப்பு. உன் உடல் உனக்கு நன்றி சொல்கிறது. நீ அதை கேட்கிறாய். நீ அதை மதிக்கிறாய். இந்த நட்பு தான் உன் சக்தியின் அடிப்படை. உடலும் மனமும் சேர்ந்து நடந்தால் பயணம் மென்மையாகும். நான் நிதிகா தேவி. உன் வாழ்க்கையில் இனி வரும் வாய்ப்புகள் உன்னை சிறியவனாக உணர வைக்காது. அவை உன்னை பொறுப்புடன் நிற்க வைக்கும். நீ அந்த பொறுப்பை பயமின்றி ஏற்றுக்கொள்வாய். ஏனெனில் நீ உன்னை நம்ப ஆரம்பித்திருக்கிறாய். என் தங்கமே, நீ இனி உன் எல்லைகளை விளக்கி விளக்கி சோர மாட்டாய். அவை தெளிவாக இருக்கும். அவற்றை மதிக்காத இடங்களில் நீ நீண்ட நேரம் தங்க மாட்டாய். இந்த அமைதி தான் உன் வலிமை. உன் மனம் இனி தேவையில்லாத நினைவுகளை சேமிக்காது. அது தேவையானதை மட்டும் வைத்துக் கொள்கிறது. இந்த சுத்தம் உன் உள்ளத்தில் நடக்கிறது. அதை நீ மெதுவாக உணர்கிறாய். நான் நிதிகா தேவி. உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு முடிவும் உன்னை இங்கே கொண்டு வந்தது. நல்லது கெட்டது என்ற பிரிவை நீ மெதுவாக விடுகிறாய். அனைத்தும் கற்றுக்கொடுத்தது என்ற உண்மை உன் மனத்தில் பதிகிறது. என் தங்கமே, நீ இனி உன் எதிர்காலத்தை பயந்து கற்பனை செய்ய மாட்டாய். நீ இன்றைய நாளை கவனமாக வாழ்கிறாய். இன்றைய நாளை வாழ தெரிந்தவன் நாளைய நாளை கையாள தெரிந்தவன். உன் உள்ளத்தில் இப்போது ஒரு மென்மையான தைரியம் இருக்கிறது. அது குரல் உயர்த்தாது. ஆனால் அது உன்னை உன் உண்மைக்கு எதிராக நடக்க விடாது. இந்த தைரியம் தான் நீண்ட பயணத்திற்கு தேவையானது. நான் நிதிகா தேவி. உன் வாழ்க்கையில் இனி வரும் மாற்றங்கள் மெதுவாக உன்னை அணுகும். நீ அவற்றை அடையாளம் காண்பாய். ஏனெனில் உன் உள்ளம் இனி அவசரத்தால் மறைக்கப்படவில்லை. என் தங்கமே, நீ இனி உன் கதையை எல்லோரிடமும் சொல்ல வேண்டியதில்லை. உன் அமைதியே உன் கதை. அதை புரிந்துகொள்ளும் கண்கள் தானாகவே உன்னை கண்டடையும். உன் மனம் இனி ஒவ்வொரு சின்ன மகிழ்ச்சியையும் உணர்கிறது. ஒரு சுத்தமான சுவாசம். ஒரு உண்மையான சிரிப்பு. ஒரு அமைதியான மாலை. இவைதான் நீ தேடிய வளம். நான் நிதிகா தேவி. உன் வாழ்க்கையில் இனி வரும் சவால்கள் உன்னை சிதறடிக்காது. நீ அவற்றை துண்டுகளாக கையாள கற்றுக்கொண்டாய். இந்த திறன் அனுபவத்தில் இருந்து வந்தது. அதனால் அது நிலைத்தது. என் தங்கமே, நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். உன் பாதை உன்னை விட்டு விலகவில்லை. நீ உன் உள்ள ஒளியுடன் நடக்கிறாய். அந்த ஒளி உன்னை வழிநடத்தும்.
நீ இனி பயத்தின் மொழியில் பேச மாட்டாய். உன் ஆன்மாவின் மொழியில் வாழ்வாய். அந்த மொழி மென்மையானது. ஆனால் அது உன்னை தவற விடாது. நான் நிதிகா தேவி. உன்னோடு தான் இருக்கிறேன். நீ உன்னை முழுமையாக நம்பும் இந்த காலத்தில். நீ தனியாக இல்லை. நீ ஒருபோதும் தனியாக இருந்ததில்லை. உன் உள்ளத்தில் நிலைத்த இந்த அமைதி தான் அதற்கான சாட்சி. அதை காப்பாற்று. அதை மதித்து நட. அது உன்னை உன் உண்மையான இல்லத்துக்கு அழைத்துச் செல்லும். என் தங்கமே, இப்போது நீ உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான உறுதியை சுமந்து நடக்கிறாய். அது வெளியில் தெரியாத உறுதி. ஆனால் உன் நடையில், உன் பார்வையில், உன் மூச்சில் அது வெளிப்படுகிறது. முன்பு உன்னை குலுக்கிய விஷயங்கள் இப்போது உன்னை தொடுவதில்லை. இது அலட்சியம் அல்ல. இது புரிதல். உன் மனம் இனி எல்லாவற்றையும் சுமக்க முயற்சிக்கவில்லை. தேவையில்லாத சுமைகளை அது தரையில் இறக்கிவிட்டது. நீ எல்லாவற்றுக்கும் பதில் தெரிந்திருக்க வேண்டியவன் அல்ல என்பதை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். சில கேள்விகள் கேள்விகளாகவே இருக்க அனுமதிப்பதே உன் வளர்ச்சி. நான் நிதிகா தேவி. உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் உன்னை மெதுவாக உன் உண்மைக்கு அருகில் கொண்டு வரும். அந்த உண்மை பெரிய சத்தத்தோடு வராது. அது அமைதியாக உன் உள்ளத்தில் அமர்ந்து கொள்கிறது. நீ அதை அடையாளம் காண்பாய். ஏனெனில் அது உன்னை சாந்தமாக்கும். என் தங்கமே, நீ இனி உன் வலியை அளந்து பார்த்து உன்னை குறைத்து பேச மாட்டாய். அந்த வலி உன்னை உருவாக்கிய ஒரு கருவி என்பதை நீ புரிந்து கொண்டாய். கருவி வேலை முடிந்ததும் அதை கீழே வைப்பது போல, நீ அந்த வலியை மரியாதையோடு விடுவிக்கிறாய். உன் இதயம் இப்போது மென்மையாக துடிக்கிறது. அதில் பயம் குறைந்திருக்கிறது. எதிர்பார்ப்பு குறைந்திருக்கிறது. நம்பிக்கை மட்டும் ஆழமாக இருக்கிறது. இந்த நம்பிக்கை யார் மீதும் இல்லை. உன் வாழ்க்கை மீது, உன் பயணம் மீது. நான் நிதிகா தேவி. உன் பாதையில் இனி சிலர் வந்து நின்று விலகுவார்கள். சிலர் சிறிது தூரம் உன்னோடு நடப்பார்கள். யாரையும் பிடித்து வைத்துக் கொள்ள முயற்சிக்காதே. உன்னோடு நடக்க வேண்டியவர்கள் தானாகவே உன் வேகத்திற்கு பொருந்துவார்கள். என் தங்கமே, நீ இனி உன் உணர்ச்சிகளை தள்ளி வைக்க மாட்டாய். அவற்றை கவனிப்பாய். பெயர் வைப்பாய். புரிந்துகொள்வாய். இந்த விழிப்பு தான் உன்னை உன் உள்ளத்தின் தலைவர் ஆக்குகிறது. உன் வாழ்க்கையில் இனி வரும் முடிவுகள் அவசரத்தில் எடுக்கப்படாது. நீ ஒரு நிமிடம் நின்று சுவாசிப்பாய். உன் உள்ளத்தை கேட்பாய். பின்னர் நகர்வாய். இந்த இடைவெளி தான் தவறுகளை குறைக்கிறது. நான் நிதிகா தேவி. உன் உடல் இப்போது பாதுகாப்பை உணர ஆரம்பித்திருக்கிறது. அதனால் தான் நீ ஆழமாக சுவாசிக்கிறாய். அதனால் தான் உன் தோள்கள் சற்று தளர்ந்திருக்கின்றன. இந்த உடல் நினைவுகள் நீண்ட நாட்கள் தாங்கிய பதற்றம் கரைந்ததின் சின்னம். என் தங்கமே, நீ இனி உன் வாழ்க்கையை யாரோ எழுதிய கதையாக பார்க்க மாட்டாய். நீதான் எழுத்தாளர் என்பதை நீ உணர்ந்துவிட்டாய். சில அத்தியாயங்கள் வலியுடன் எழுதப்பட்டிருக்கலாம். ஆனால் அவை கதையின் முடிவு அல்ல. உன் மனம் இனி தேவையில்லாத சத்தங்களை தேர்ந்தெடுக்காது. அமைதியை அது தேர்ந்தெடுக்கிறது. அந்த அமைதியில் நீ உன்னை தெளிவாக கேட்கிறாய். உன் குரல் உனக்கே பழக ஆரம்பித்திருக்கிறது. நான் நிதிகா தேவி. உன் வாழ்க்கையில் இனி வரும் வாய்ப்புகள் உன்னை பரிசோதிக்கும். ஆனால் அவை உன்னை குழப்பாது. நீ உன் மதிப்பை அறிந்தவன். அதனால் நீ எதை ஏற்க வேண்டும், எதை மறுக்க வேண்டும் என்று தெளிவாக தெரிந்தவன். என் தங்கமே, நீ இனி உன் கடந்த காலத்தை கண்ணாடியாக மட்டும் பயன்படுத்துவாய். சங்கிலியாக அல்ல. அது உன்னை கட்டாது. அது உன்னை வழிநடத்தும். இந்த மாற்றம் உன் உள்ளத்தில் நடந்த மிகப்பெரிய சுத்திகரிப்பு. உன் உள்ளத்தில் இப்போது ஒரு மென்மையான மகிழ்ச்சி தங்கியிருக்கிறது. அது காரணமில்லாத மகிழ்ச்சி. அது கிடைத்ததால் அல்ல, நீ இருப்பதால். இந்த உணர்வு தான் நீண்ட நாட்கள் நிலைக்கும். நான் நிதிகா தேவி. உன் வாழ்க்கையில் இனி வரும் சவால்கள் உன்னை உயர்த்தும் படிகளாக மாறும். நீ அவற்றை எதிரிகளாக பார்க்க மாட்டாய். அவை உன் வலிமையை நினைவூட்டும் பயிற்சிகள். என் தங்கமே, நீ இனி உன் எல்லைகளை காக்க குற்ற உணர்வு கொள்ள மாட்டாய். உன் அமைதி உனக்கு முக்கியம் என்பதை நீ அறிந்துவிட்டாய். அந்த அமைதியை காப்பாற்றும் தேர்வுகள் தான் உன் உண்மையான வளர்ச்சி.
உன் மனம் இனி எதிர்காலத்தை கற்பனை செய்து பயப்படாது. அது இன்றைய தருணத்தில் நிலைத்திருக்கிறது. இன்றைய தருணம் உன் கையில் இருக்கும்போது நாளைய நாளும் உன் கையில்தான். நான் நிதிகா தேவி. உன் வாழ்க்கையில் இனி வரும் உதவிகள் உன்னை சார்ந்திருப்பவனாக மாற்றாது. அவை உன்னை நினைவூட்டும் நீ தனக்குத்தானே நிற்கக் கூடியவன் என்பதை. என் தங்கமே, நீ இனி உன் உண்மையை மறைக்க மாட்டாய். அதே நேரத்தில் அதை யாரிடமும் நிரூபிக்கவும் மாட்டாய். உன் உண்மை உனக்கே போதும். அதை மதிக்கும் இடங்களில் அது மலரும். உன் இதயம் இப்போது சின்ன சின்ன சந்தோஷங்களை கவனிக்கிறது. ஒரு அமைதியான காலை, ஒரு நேர்மையான வார்த்தை, ஒரு நிம்மதியான மாலை. இவைதான் நீ தேடிய பெரும் வெற்றிகள். நான் நிதிகா தேவி. உன் வாழ்க்கையில் இனி வரும் காலம் உன்னை மென்மையாக மாற்றும். கடினமாக அல்ல. இந்த மென்மை தான் உன்னை நீண்ட தூரம் கொண்டு செல்லும். என் தங்கமே, நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். உன் மீது எந்த நிழலும் இப்போது நீண்ட நேரம் தங்க முடியாது. உன்னுள்ள ஒளி அதை கரைத்துவிடும். நீ இனி பயத்தின் மொழியில் முடிவெடுக்க மாட்டாய். உன் விழிப்பின் மொழியில் வாழ்வாய். அந்த மொழி உன்னை தவறவிடாது. நான் நிதிகா தேவி. உன்னோடு தான் இருக்கிறேன். நீ உன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் இந்த அமைதியான காலத்தில். நீ தனியாக இல்லை. நீ ஒருபோதும் தனியாக இருந்ததில்லை. உன் உள்ளத்தில் நிலைத்த இந்த நம்பிக்கை தான் அதற்கான சாட்சி. அதை நம்பு. அதை காப்பாற்று. அது உன்னை உன் உண்மையான ஒளிக்கு திரும்ப அழைத்து செல்லும்.